ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஸோ மார்னிங் வேக்கப் சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம சொன்னது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது தான். ஆனால் யார் அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் வந்து புரியாத புதிராக இருக்குது. ஒரு கார் எடுத்து வச்சுட்டாங்க, ஆதிரை அப்படிங்கிறது தான். ஸோ சேதுபதி அவர்கள் உள்ளே வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு 1 மணிலேருந்து அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை எந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, சரியா? ஏன்னா அது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். ஸோ நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து கொடுப்போம் அப்படின்னு இருக்கான், சரியா? ஸோ மார்னிங் வேக்கப் சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபீலிங்கும் பாடுற மாதிரி, மச்சானை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை வந்து ரொம்ப நாளாகவே அவங்க தெரியும் சிம்பு ஃபேன். தக் லைஃப் கூட ப்ரொமோஷன் போயிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரொம்ப சிம்பு ஃபேன் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதை போட்டாங்க. ஸோ போட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆதிரை ஒன்று கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரியுது. இந்த சாங்கை வச்சு பார்க்கும்போது அந்த கார்டு எடுத்தது ஆதிரைக்கு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ அதனால் அவங்க வந்து வெளியேறுவது உறுதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு லட்டு யார்? ஏன்னா மச்சான் அங்கே வர போகிற, மச்சான் எப்போ வர போகிறேன்னு இருக்கே. அப்போ அந்த மச்சான் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எஃப்ஜே இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து யார் உள்ளே வந்து கிளுகிளுப்பு பண்ணுறது, அவளுடைய ஸ்டைலே ஃபாலோ பண்ணி உள்ளே ஆடுறது யார்? அரோரா வந்து வெளியே போயிருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆதிரே அரோராவா? அப்போ ஓட்டிங் படி தூக்குறீங்களா அந்த வட்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கலையரசன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கேமோட டைனமிக்ஸை புரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் மச்சான் எப்போ வர போகிற அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 2 லட்டு கன்ஃபார்ம்டு, 1 ஆதிரை கன்ஃபார்ம்டு, இன்னொன்று தான் யாருங்கிறது தெரியல. ஸோ பை பை ஆதிரை அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று சொல்லிடலாம் கன்ஃபார்மாக. பட் இன்னொன்று யார்? ஒயில்டு கார்டு 6 பேர் 6 பேர் உள்ளே வராங்க. தர்பூசணி ஸ்டைல் சொல்லணும்னா ஒயில்டு கார்டு 6 பேர் வராங்க, 6 பேர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 6 பேரில் யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் கப்புள் நான் சொன்னேன்ல, அது நம்ம விஜய் டெலிவிஷன் கப்புள். ஸோ இந்த 6 பேர் மிக்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அது யாராக இருந்தாலும் நம்ம கவலை இல்லை. எப்படி வந்தாலும் இந்த கேமோட டைனமிக்ஸ் வந்து மாற தான் போகுது. இன்னொன்று வந்து கமலினுடைய எக்ஸ் லவர் திவ்யா கணேஷ் உள்ளே வரதா பேசிக்கிறாங்க. அப்புறம் சிபி சூரியனா அவர் ஒருத்தர் வந்து வரதா, பிரஜின் சாண்ட்ரா, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் தீபிகா ராஜு வெற்றி பிரபு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கப்புள்ஸ் 2 கப்புள்ஸு, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இதுதான் வந்து பாயிண்ட் இப்போதைக்கு. ஆனால் இதில் யாருனாலும் பின்னாடி வாங்கலாம். ஏன்னா ஜனனி அசோக்குமார் இந்த சீசன் வரதா இருந்தது. பட் கண்டஸ்டன்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து ஓடிட்டாங்க. அகமது மீரான் இந்த சீசன் வரதா இருந்தது. இந்த கண்டஸ்டன்ஸை பார்த்து அவனும் ஓடிட்டான். ஐயோ திவாகரெலாம் நம்ம கலாய்ச்சிருக்கோம், கலையரசன்லாம் பயங்கரம் கலாய்ச்சிருக்கோம், நம்மளை வந்து ஓட்டி விட்டு ஏதாவது பண்ணி விட்ருவாங்க, பில்லி சூனியை வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் பறந்து ஓடிட்டான், பறந்துட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜே பார்வதியை ஜெயிலில் அடைச்சாங்கல்ல, அது ஏன் முன்னாடி அடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கான். என்னையா சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, ஒரு கத்தி எடுத்துகிட்டு சுபிக்ஸா நினச்சி மாதுளம்பழத்தை குத்துறேன்னு சொல்லி அவங்க கையை குத்திக்கிட்டாங்க பார்வதி. அதை பார்த்துட்டு தான் உடனே ஜெயிலில் இது அனுப்புடா டக்குன்னு இவங்க உட்ஸ் பெர்ஃபார்ம் பார்வதி சொல்லுவாங்க, அப்படியே தூக்கி உள்ளே போடு. ஏன்னா இவளை வெளியே வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிடுவா போல தெரியுது அப்படின்ற மாதிரி உள்ளே போட்டுருக்காங்க. ஏன்னா பிஹேவியர் கொஞ்சம் ரூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி, சரியா? அடுத்து சேதுபதிக்கு என்ன, ஆமாம் ஹோஸ்ட் நான் மதிக்க மாட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆதிரை சொன்னது, சால்ட்டு போட்டு எனக்கு ஒரு டீ கொடுன்னு சொல்லி சொரணை இல்லைன்னு சொல்லுவார் சேதுபதி. அந்த சொரணையை எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சுற்றி நின்று எல்லாரும் வந்து விஜய் சேதுபதி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா பண்ணுற ஷோவை, உன் ஷோவில் எப்படியா இருக்கும், மக்கள் செல்வன்யா நீ, காம செல்வன் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு உன் பையனை உள்ளே அனுப்பியான்னு சொல்லி எல்லாம் வண்டியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பென்ஸில் கிளம்பிட்டாராம், கடுங்கோவத்தில் இருக்காராம். பென்ஸே செவந்துருச்சு, பிளாக் சென்ஸு செவந்து போச்சான். ஸோ செவந்து போன பேக் பென்ஸ் வந்து உண்மையிலே கோவத்தில் செவந்துச்சா, இல்லை மாமா உள்ள ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த ஒளி வந்து பட்டு சிவப்பாச்சா கார் அப்படிங்கிறது பார்க்க முடியல. ஸோ மாமா வந்து விளக்கு பிடிப்பாரா, இல்லை விளக்கு பிடிக்கிறவனை விரட்டி அடிப்பாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்டாக நம்ம வந்து பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இதில் ஒரு இமாலய ஒரு டாஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதியோட டாஸ்க் இன்றைக்கி. அதுதான் என்ன பண்ணுவார், நம்மளை ஏமாற்ற போகிறாரா இல்லை நம்மளை குஷிப்படுத்த போகிறாரா அப்படிங்கிறது தான். அப்புறம் திவாகருக்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அவருக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும்னு. அந்த கான்செப்டே கிடையாது இனிமேல். பிக் பாஸில் இன்னொரு கார்டு வரப்போகுது. என்ன கார்டு தெரியுமா? பால் கார்டு. வாங்க நீங்கள் வேறு பேசாமல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்த தகவல். ஸோ அதுக்கடுத்து வந்தால் சொல்கிறேன். சேவ்டு 3 பேர் சேவ் பண்ணுற போகிறாங்க, பியானா, பிரவீன், சுபிக்ஷா. அப்படியே உட்காந்து
3 பேருமே நீங்கள் சேவ்ட்ரா, நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்கடா, சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரு. ஸோ வைல்டு கார்டு வந்தோடனே இம்பாக்ட் ஆகாமா கேம், பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்